ஹாய் கைஸ், வெல்கம் டு வெரண்டா ஏஎஸ். இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செயற்கை நுண்ணறிவுனா என்ன? ஒரு செயற்கை நுண்ணறிவில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கூறுகள்லாம் இருக்குது? ஸோ அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய அட்வான்டேஜஸ் என்ன? இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ ரீசெண்டாக இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் பிப்ரவரி 16ல இருந்து பிப்ரவரி 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் ஏஐ சமிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகளாவிய லெவல்ல நடத்தப்பட்ட 4வது உச்சி மாநாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகளாவிய லெவலில் நடத்தப்பட்ட 4வது உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 16ல இருந்து 21 வரைக்கும் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு மூவா நம்ம பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏஐ ரிலேட்டடா இந்தியா வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மூவ் மூலமா சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 16ல இருந்து 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய மிஷின் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜான் மெக்கார்தே அப்படிங்கிறவர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் மெக்கார்தே தான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மை வந்து கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதனால் செய்யக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்ல இருந்து பெரிய டாஸ்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின்ஸ் மூலமாக செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அல்லது ஒரு டெக்னாலஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய ப்ராசஸ்லாம் என்ன, இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன, கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய அடிப்படை கூறே என்னன்னா மிஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயந்திர கற்றல் சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த இயந்திரத்துக்கிட்ட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜிகிட்ட கொடுக்கும் போது, ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கோ, அதே மாரி தன்னை தானே வளர்த்தெடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து ப்ராசஸ் பண்ணி, அந்த டேட்டாவின் அடிப்படையில நெறைய இன்ஃபர்மேஷன வந்து தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். தனக்கு தேவையான அனைத்து டேட்டாஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுக்க அது தெரிஞ்சுக்கும். அந்த ப்ராசஸ் தான் என்னதுன்னா மிஷின் லேர்னிங். ஸோ இத பொறுத்த வரைக்கும் நாம அது கொஞ்சம் கொஞ்சமா நாம உட்காந்து அத ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி, நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்த டேட்டாவையும் குடுத்துட்டோம்னா, தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நாம குடுக்கக்கூடிய தரவுகளுக்கு ஏத்த மாரி தகவமைச்சுக்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். டீப் லேர்னிங்க பொறுத்த வரைக்கும் இந்த மிஷின் லேர்னிங் இருக்கு இல்லையா, இந்த இயந்திர கற்றல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம கொடுக்கக்கூடிய விஷயத்துல இருந்து அதுவாக என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் இப்படி நம்ம பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடன் மொழிகள் ரீதியாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகளாவிய லெவலில் நிறைய மொழிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பேசுகிறாங்க. அப்போது அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், ஸோ அதை வந்து கற்றுக்கிறதன் மூலமாக ஏஐ வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, மக்களோட நார்மலாக பேச ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், நிறைய ஏஐயில் ஒரு சேட் ஜிபிடியாக இருக்கலாம், ஒரு ஜெமினைனா இருக்கலாம், ஒரு மெட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி நம்மளுடைய மனித மூளை வந்து செயல்படுதோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, வெவ்வேறு
சின்ன சின்ன இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாஸ் வந்து கனெக்ட் பண்ணி, ஒவ்வொரு டேட்டாஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி லிங்க் பண்ணும்போது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு தேவையான நெறைய தரவுகள சர்ச் பண்ணி ஒரே இடத்துல எடுத்துட்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் அந்த நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு நம்ப பார்க்கலாம். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், இந்த ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நாம இங்க நார்மல் வேர்ல்ட், ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நெறைய இமேஜஸ குடுக்கறது, நெறைய வீடியோஸ குடுக்கறது. உதாரணத்துக்கு ஒரு பறவையினுடைய வீடியோ குடுக்கறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய ஆக்டிவிட்டி சார்ந்த வீடியோஸ்லாம் குடுக்கறது. ஸோ இத குடுக்கறது மூலமா இப்ப நம்ம மனிதர்களுடைய புகைப்படங்கள்லாம் நம்ம குடுக்குறோங்க இல்லையா? ஸோ இத குடுக்கறது மூலமா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும்னா, ஓ! மனிதர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து விலங்குகள் இந்தந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யும். சப்போஸ் நமக்கு தேவை, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பறவை பறக்கிற மாரி நமக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நம்ம ஏஐட்ட கேட்டோம்னா, அது ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அது எப்படி ஜெனரேட் பண்ணி குடுக்கும்னா, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த கம்ப்யூட்டர் விஷனுக்கு வந்து சில ஃபோட்டோஸையும், வீடியோஸையும் அண்ட் டேட்டாஸையும் நம்ம குடுத்துருப்போம். அத ப்ராசஸ் பண்ணி தான் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நமக்கு வழங்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவினுடைய இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க எப்படி வந்து இந்த ஏஐ வந்து ஒர்க் பண்ணும். ஹவ் ஏஐ ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எப்படி வந்து செயல்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தன்ட்ட இருக்கக்கூடிய டேட்டா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பீப்பிளான நாம ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தரவுகள வந்து வழங்குவோம். ஸோ இந்த தரவுகள அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கும். சேகரிச்சு வச்ச தரவுகள என்ன பண்ணும்னா, ப்ராசஸ் பண்ணி பார்க்கும். ஓகே, என்ன சிச்சுவேஷன்ல என்ன பேசியிருக்காங்க? என்ன மாரியான சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்துக்கணும்? அப்படிங்கிற மாரியான டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள அது போகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் செலக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நாம இந்த சிச்சுவேஷனுக்கு இப்ப நாம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஆர் நம்மளுக்கு தேவைய வந்து அவங்ககிட்ட சொல்றோம் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அது முடிவு பண்ணும் மாடல் செலக்ஷன். அந்த மாடல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடல் ரிலேட்டடா இது பயங்கரமா ஒர்க் பண்ணும். ட்ரெயின் பண்ணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் அதுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கரெக்ட்டா அதனால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? இல்ல அதில ஏதாவது சிக்கல் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்றோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் அதில ஏதாவது சிக்கல் வருது அப்படிங்கிற பட்சத்தில், அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்டிமைஸ் பண்ணுவோம். சரிங்களா? அத வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்தரா அத என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேசிக்கா இருக்கும். ஸோ அத இன்னும் கொஞ்சம் நம்ப டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து டிப்ளாய்மென்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்படி டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, டிப்ளாய்மென்ட்குள்ள போவோம். டிப்ளாய்மென்ட்னா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மக்களினுடைய பயன்பாட்டுக்கு அந்த ஏஐய கொண்டு வந்து சேர்க்கிறது. சரிங்களா? இப்படி மக்களினுடைய பயன்பாட்டுக்கு அந்த ஏஐய கொண்டு வந்து சேர்த்ததும், அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து இப்ப நாம யூஸ் பண்ற இப்ப நான் அந்த ஏஐ யூஸ் பண்றேன்னா, நான் எந்த மாரியான கொஸ்டின்ஸ் அதுகிட்ட கேட்கிறேன், எந்த மாரியான சர்ச்சஸ் அதுகிட்ட வச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிறத அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். ஸோ இப்படி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் நம்மளுடைய நெறைய ஆக்டிவிட்டீஸ் அது வாட்ச் பண்ணும். இன்டர்நெட்ல நம்ம என்னெல்லாம் செய்றோம் அப்படிங்கிற மாரியான ஆக்டிவிட்டீஸ வாட்ச் பண்ணும். அதுகிட்ட நம்ம எப்படிலாம் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அதுக்கடுத்து அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நம்பளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன வந்து குடுக்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். சரிங்களா? இன்ஃபர்மேஷன தொடர்ந்து நம்மகிட்ட குடுக்கும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஸோ இதுதான் இப்படிதான் ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். முதல்ல நம்ப ஹியூமன் குடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும், சேகரிக்கும். சேகரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த டேட்டாவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரியான ஒரு பர்ட்டிகுலர் மாடல வந்து கிரியேட் பண்ணும். இந்த மாரியான சிச்சுவேஷன்ல இப்படி தான் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல கிரியேட் பண்ணும். அந்த மாடல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த மாடல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது சிக்கல் இருக்கு, இன்னும் எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு முடிச்சதுக்கப்புறம், ஆப்டிமைசேஷன் முடிச்சதுக்கப்புறம், அத வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. சரிங்களா? மக்களினுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. மக்களினுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுக்கும் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொடர்ந்து அத பயன்படுத்தும்போது, அந்த ஏஐ வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தன்ன மாத்திக்கிட்டே வரும், டெவலப் பண்ணிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து
இங்க இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களுடைய ஹியூமன் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதர்களுடைய சின்ன சின்ன வேலையிலேருந்து கொஞ்சம் பெரிய வேலை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராப்பரா செய்யறதுக்காகவும், கொஞ்சம் ஈஸியா செய்யறதுக்காகவும் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அப்ளிகேஷன்ல மிக முக்கியமான ஒரு அப்ளிகேஷனா காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்னணு வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காமர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல ஒரு அமேசானா இருக்கலாம், ஒரு ஃப்ளிப்கார்ட்டா இருக்கலாம். இந்த மாதிரியான வெப்சைட்ல ஒரு பொருட்கள வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய தளங்கள்ல அந்த ஏஐய வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனிநபருக்கு என்னென்ன மாரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவருக்கு என்னென்ன மாரியான பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ப இந்த ஏஐய பயன்படுத்தி அவருக்கு பரிந்துரையா வழங்கலாம். ரெக்கமெண்டேஷன் குடுக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சேட் பாட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு, ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஆர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிலேட்டடான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அத என்ன பண்ணலாம்னா, சேட் பாட் மூலமா பேசி அத சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் கஸ்டமர் சப்போர்ட்ட குடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய வெப்சைட்ல யாராவது ஃபேக்கான ஐடி வச்சு செல்லர் வந்து யாரையாவது ஏமாத்துறாங்களா? ப்ராப்பரா அவங்க நடந்துக்கிறாங்களா? அப்படிங்கிற மாரி அனலைஸ் எல்லாத்தையுமே நாம இந்த காமர்ஸ்ல செய்யலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். கல்வி, கல்வி சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இங்க இருக்கக்கூடிய பெர்சனலைஸ்டு லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெர்சனலைஸ்டு லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில எந்த மாரியான சிலபஸ் இருக்கணும், அண்ட் அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள எப்படி டீகோட் பண்ணி படிக்கலாம். ஸோ அந்த மாரியான ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் மேக் பண்றதுக்கு நம்ம ஏஐய பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் டியூட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு எதிலயாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த டவுட்ஸ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஏஐய பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கரண்ட் அப்டேட்டோட நம்ம அத கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள பயன்படுத்தலாம். அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஐய பயன்படுத்துவதன் மூலம் நிறைய ஈஸியா வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டராக்டிவ் லேர்னிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இந்த டிஜிட்டல் லிட்ரசி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இணையம் மூலமாக கல்வியை வழங்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலமா மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரோபோட்கள பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லயும் நம்ம ஏஐய கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தானியங்கி ரோபோக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான இடங்கள்ல இவங்கள பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன்ல ஈடுபடுது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அந்த இடங்கள்ல இத நம்ம பயன்படுத்தலாம். அசெம்பிளி லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல மெயினா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அசெம்பிளி லைன்ல ஏதாவது சிக்கல் வராம பார்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐய வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுகாதார வசதிகள்ல கூட இந்த ஏஐய பயன்படுத்தலாம். மெயினா நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரக் டிஸ்கவரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மருந்து பொருட்கள கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த ஏஐக்குள்ள நெறைய டேட்டாஸ் வந்து இருக்கும். இந்த டேட்டாஸ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காம்பினேஷனா குடுக்கலாம். இந்த கெமிக்கலோட இந்த கெமிக்கல் குடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஏஐக்கு தெரியும். ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐட்ட இந்த காம்பினேஷன யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாரியான சில சிச்சுவேஷன குடுத்து உடனே அனலைஸ் பண்ணி நம்ப சொல்லலாம். இந்த மாரியான விஷயங்கள செய்யும்போது இந்த சயன்டிஃபிக் ரிலேட்டடா நெறைய டெவலப்மென்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து மெடிக்கல் டயக்னைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு சில நோய் தொற்று இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டறியறதுக்காக அவங்களுடைய சிம்டம்ஸை வச்சு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு கண்டறியறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் மானிட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ல இருக்காரு அல்லது இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை கண்காணிக்கிறதுக்காகவும் அவருடைய வைட்டலான சில விஷயங்கள் அவருடைய ஹார்ட் பீட்டா இருக்கலாம், பிபியா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து பராமரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏஐ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து சோஷியல் மீடியா சமூக ஊடகங்கள்லயும் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த ஏஐ பயன்படுத்தலாம். மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்டென்ட் கன்டென்ட் மாடரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இத பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா
சப்போஸ் நமக்கான கன்டென்ட் எப்படி இருக்கணும்? எனக்கு இந்த மாரியான கன்டென்ட் மட்டும் காட்டுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய கன்டென்ட்லாம் காட்டாதீங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள நம்ம ஏஐட்ட சொல்லும்போது, அந்த ஏஐ வந்து என்ன செய்யும்னா, நமக்கேத்த மாரி நம்மளுடைய ஃபீட வந்து நம்மளுக்கு சரி பண்ணி குடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே தான் நம்மளுடைய ஃபீடுல சில ரெக்கமெண்டேஷன் நமக்கு ஏத்த மாரி குடுக்கும். அண்ட் சென்டிமென்ட் அனலைசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ரீசென்ட்டா வளர்ந்து வரக்கூடிய விஷயம். இன்னைக்கு எந்த ஃபீட காமிச்சா நமக்கு வந்து ஃபீல் பண்றோம். நம்ம எந்த ஃபீட காமிச்சா அல்லது எந்த ரீல பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேட் ஆகுது, இல்ல ஹேப்பி ஆகுது. இப்படிங்கிற மாரியா சென்டிமென்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வந்து அனலைஸ் பண்றதுக்காகவும் அண்ட் இத பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங்ல வந்து இத யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான சோசியல் மீடியா கன்டென்ட் கிரியேஷன்லயும் நம்மளுடைய ஏஐ வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வேளாண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அங்க இருக்கக்கூடிய பிரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். துல்லிய வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக இத பயன்படுத்தலாம். அது என்னங்க துல்லிய வேளாண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நெறைய டெக்னாலஜிய பயன்படுத்தி சென்சார்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஜிபிஎஸ்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள பயன்படுத்தி நம்ம விவசாய முறைய மேற்கொண்டோம் அப்படின்னா, அதுதான் அந்த பிரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய துல்லிய வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த துல்லிய வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக இந்த ஏஐ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிராப் மானிட்டரிங் அப்படின்னு நம்ப சொல்றது உண்டு. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய பயிர்கள்ல ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டிருக்கா? வளர்ச்சி கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த மேன் பாதுக பார்க்கறதுக்காகவும், அத மேம்படுத்துவதற்காகவும் இத பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈல்டு பிரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சப்போஸ் இங்க ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயிர்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த பயிர்கள்ல இருந்து எவ்வளோ நமக்கு உற்பத்தி வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கணிப்பதற்காக இத பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி துறையில குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, தர கட்டுப்பாட்டுல பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மெயின்டனன்ஸ் ஒர்க்ல இவங்கள பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கடுத்து சப்ளை செயின் மேனேஜ்மென்ட்ல இவங்கள பயன்படுத்த முடியும். ரோபோட்ஸ் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல பயன்படுத்துறாங்களோ, அங்கெல்லாம் நம்ம இவங்கள பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிதி சார்ந்த துறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபைனான்சியல் ஃப்ராட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நிதி சார்ந்த இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி சார்ந்த மோசடிகள்லாம் இருக்குன்னா, அந்த மோசடிகள வந்து பார்த்தீங்கன்னா, தடுப்பதற்காகவும், அத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டறியறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஏஐய பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு இந்த நிதி சார்ந்த மோசடிகள்லாம் எங்கேயாவது நடக்குன்னா, அதில எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வரோம் அப்படின்னா, அதனுடைய அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்? அது வந்து எதிர்காலத்தில பீக் ஆகுமா? இல்ல ஹிஸ்டாரிக்கலா அது எப்படி இருந்திருக்கு? ஸோ இந்த மாரியான கேள்விகள கேட்கும்போது, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரிஸ்க் அசஸ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்தரா நம்ம ஒரு முதலீட்ட வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த முதலீடு வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள நமக்கு இந்த ஏஐ வச்சு டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய முதலீடுகளை சரிபார்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம முதலீடுகள நம்ம எப்படிலாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஏஐ பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய போக்குவரத்து துறையிலயும் இத நம்ம பயன்படுத்தலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தானியங்கி வாகனங்கள பயன்படுத்த முடியும். ஸோ ஏஐனுடைய வாய்ஸ் ப்ராசஸ்லாம் அங்க பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து டிராஃபிக் மேனேஜ்மென்ட்ல நம்மளால பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு வழியில போகணும் அப்படின்னா, அந்த வழி எப்படி போனா சீக்கிரமா போக முடியும்? ஸோ அங்க என்னென்ன சிக்கல்லாம் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக இத பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்விரான்மென்ட்ல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் மாடலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்னங்க கிளைமேட் மாடலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. நேத்து வந்து குறைவா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ ஃபியூச்சர்ல இந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஏஐய பயன்படுத்தி நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த இயர்ல எந்த அளவுக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ ஏதாவது சைக்ளோன் ஏதாவது வருமா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள இங்க இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன பயன்படுத்தி நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பொல்யூஷன் மானிட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாடுகள்லயும், அது மட்டும் இல்லாம மாசுபடுதல் எந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் எனர்ஜி ஸோ இந்த மாரியான விஷயங்கள பயன்படுத்தும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இவங்கள வந்து நம்ப பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஏஐய பயன்படுத்தி இந்த சோலார் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வெதர் ஃபோர்காஸ்டிங்ல நம்ம இவங்கள பயன்படுத்த முடியும். வானிலை அறிக்கையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ரைட்?
ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஏஐனுடைய முக்கியத்துவம் என்ன அல்லது நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். விஷயம் இவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஐடி செக்டார்லயா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார்லயா இருக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி துறையிலயா இருக்கலாம், அல்லது 3ஆம் நிலை துறைகள்லயா இருக்கலாம். ஸோ இந்த மாரியான துறைகள்ல பயன்படுத்தும்போது இது வந்து என்ன ஆகும்னா, மேன் பவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மனித வளத்தை பெரிய லெவல்ல குறைச்சு, இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஃபியூச்சர்ல எப்படி இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அல்லது வெதர் ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்கும், அக்ரிகல்ச்சர்னுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுப்பதன் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கரெக்டான முடிவுகளை எடுப்பதற்கு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து டாஸ்க் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானியங்கிகள் மூலம் சரிங்களா? இவங்களே இங்க இருக்கக்கூடிய இந்த ஏஐவே நம்ம என்ன சொல்லலாம் கேட்டா, இந்த சின்ன சின்ன வேலைகளை நீங்களே செய்யுங்க அப்படிங்கிற மாரி நம்ம டாஸ்க் வந்து அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்ட் அவுட்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, வெறுமனே புரோகிராமிங் தான். சரிங்களா? அதனுடைய எஃபிஷியன்சியோ அல்லது புரொடக்டிவிட்டியோ எந்த இடத்துலயுமே வந்து டவுன் ஆகாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து கன்சிஸ்டன்ட்டா போயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய புதுவிதமான ஆ தொழில்கள் வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாம புதுவிதமான கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருந்த நெறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உடைஞ்சு எல்லா துறைகள்லயுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கல்வி, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சிஸ்டர், ஸோ இந்த மாரியான இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டம், ஸோ இந்த மாரியான ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய புதிய எல்லைகளை கடந்து நாம வந்து போக முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இருக்கக்கூடிய எல்லைகளை கடந்து புதிய தூரத்துக்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய கன்சர்ன் ஆஃப் ஏஐ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏஐ பயன்படுத்துறதுல சிக்கலே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய சிக்கல்கள் வந்து இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் பயாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய அல்காரிதம் பயாசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய அல்காரிதத்த பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நெறைய சிக்கல்கள் வந்து இதுல இருக்கு. சரிங்களா? நெறைய சிக்கல்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள பொறுத்தவரைக்கும் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவிர்க்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தவிர்க்கும் அப்படிங்கிறத விட அத தடைப்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவசி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய தனிநபரினுடைய நெறைய டேட்டா சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய டேட்டா ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெறைய தனி மனிதர்களுடைய தரவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா வெளிய போறது, இன்டர்நெட்ல கசியறது அண்ட் நம்மளுடைய தரவுகள வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரோ ஒருத்தர் வந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து இதுல ஒரு சிக்கலா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டீப் ஃபேக்ஸ் அண்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய இன்டர்நெட்ல இருக்க எல்லா விஷயமும் உண்மதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி நெறைய பேர் என்ன பண்ணலாம்னா, ஃபேக் நியூஸஸ்லாம் பரப்பலாம். ஸோ அந்த ஏஐ மூலமா என்ன பண்ணுவோம் கேட்டா, அதுக்கு வந்து இது கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம் தெரியாது. ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம் கேட்டா, அதுக்கு குடுத்த டாஸ்க்க வந்து பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது, இந்த ஏஐ வந்து என்ன செஞ்சிரும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபேக் நியூஸஸ வந்து நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களா இது வந்து அமையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதன் மூலம் என்ன ஆகும் கேட்டா, நம்மளுடைய மக்களாட்சி கொண்ட நாடுக்கு வந்து பெரிய சிக்கல்கள் கூட உருவாகலாம் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அத பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் அண்ட் லேபர் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொருளாதாரம் சார்ந்த சில சிக்கல்கள் வந்து இங்க இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெறைய வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏஐ வந்ததுனால இழப்புகள் ஏற்படும். ஐடி செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வேலை வாய்ப்பின்மை வந்து ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்க கேட்டீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு தொழில தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளவு. இங்க எல்லா மக்கள்ட்டயும் டிஜிட்டல் டெக்னாலஜி ஒரே மாரி போய் சென்றடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நெறைய மக்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னமுமே போய் சென்றடையல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதன் காரணமா ஒரு சாரார்ட்ட மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான டிஜிட்டல் ஆக்சஸ் வந்து இருக்கும். இன்னொரு சாரார்ட்ட என்ன இருக்காது அப்படின்னா, இந்த ஏஐக்கான ஆக்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திலயும், அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெறைய பாதுகாப்பு சார்ந்த சிக்கலும் இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய
ஏஐய ஒழுங்குபடுத்துவதற்காக எந்த ஒரு ரெகுலேட்டரி பாடியும் இங்க கிடையாது. கரெக்ட்டான ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு சட்டமும் இன்னும் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல இந்த ஏஐய மேம்படுத்த, அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறைப்படுத்த கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது நெறைய மிஸ்யூஸ் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மேபி நெறைய மக்களுடைய டேட்டா வந்து கவர்மெண்ட்ட இருக்கிறனால, ஒரு சைபர் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இணைய வழியில குற்றம் பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைபர் அட்டாக் மூலமா நெறைய இன்ஃபர்மேஷன வந்து அவங்க எடுத்தரலாம். அந்த டேட்டாஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நேரிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆன்டி சோஷியல் எலமென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐய மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. பிளஸ் டேட்டா இங்க இருக்கக்கூடிய டேட்டா கலோனிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய இந்த காலனித்துவத்த பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா வந்து என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, இந்த டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜிக்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய நாடுகள சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? நெறைய ஃபாரின் நாடுகள வந்து பார்த்தீங்கன்னா, சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளினுடைய கட்டமைப்ப தான் நம்ம இன்னைக்கும் நெறைய பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு கன்சர்னா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து நாம அதிகப்படியா ஏஐய பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து என்ன தேவைப்படும்னா, டேட்டா ஸ்டோரேஜ் வந்து அதிகமா தேவை. ஓகேவா? ஸோ இங்க இருக்கக்கூடிய தரவுகளை சேமிக்கக்கூடிய தளங்கள் வந்து நம்மளுக்கு நெறைய தேவைப்படும். ஸோ இதன் காரணமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான எனர்ஜி கன்சப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆற்றல் அதிகப்படியா நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம வாட்டர் கன்சப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய நீர் வந்து ரொம்ப அதிகப்படியா தேவைப்படும். ஸோ இதன் காரணமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கும் இந்த ஏஐ வந்து இன்டைரக்ட்டான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ப பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஏஐன்னா என்ன? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரு ஏஐன்னா என்ன? ஏஐல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன? சரிங்களா? அவங்களுடைய கூறுகள் என்ன? ஏஐ வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? ஸோ ஒரு ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏஐல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேப்பா? இந்த செஷன் இதோட நம்ம முடிச்சுப்போம். இது மாரியான நெறைய வீடியோவுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க் யூ. Veranda ES, where your dream becomes reality.